ஹாஸ்பிடல் போறதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருக்கணும்ன்றது. பாத்து என்ன டாப்லெட் போட்டாலும் சரியாக மாட்டேன். அம்மாக்கு உடம்பே சரியில்லை பாப்பு. கல்ட்டு கல்ட்டு டக்குன்னு கல்ட்டு முத்தா குடுத்துட்டு இருப்ப நின்னு கம்பிக்கு. கல்ட்டு கல்ட்டு அப்படியே வை வா இந்த சைடு வா. இதையும் கல்ட்டு. நான் ஏன் பண்றேன்ப்பா? நான் ஏன்பா பண்றேன்? நீதான்ப்பா பண்ணணும். கல்ட்டுப்பா ஃப்ரீயா தானேப்பா இருக்க. லீவ்ல இருந்தா இதெல்லாம் பண்ணும்பா. கல்ட்டு கல்ட்டு வாஷ் பண்ணலாம். கல்ட்டுங்க. இது எதுக்குடா இப்ப பிச்சை? வாஷிங் மிஷின்ல போடலாம். மாட்ட முடியாது. வாஷிங் மிஷின்ல போட முடியாது. கையில தான் துவைக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தமிழ்நாட்டுல வாழ்றியா உனக்கு தெரியாதா? வாஷிங் மிஷின்ல போடவே முடியாது. நான் எல்லாமே பாத்துட்டேன். கையில தான் துவைக்கணுமே. இத இப்ப எதுக்கு இத பிச்சை? தேவையே இல்லாம உனக்கு தான் ஹெல்ப் பண்ற. ரொம்ப பேசுன. எனக்கே ஹெல்ப் பண்ற. இப்ப நீ தான் துவைக்க போற. நான் துவைக்க போறேன். உன்னை காதை திருப்பிடுவேன். புடி தண்ணிய புடி. இதெல்லாம் தேவையில்ல. தண்ணிய புடி எல்லாத்தையும் அலசி போடு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுகிற பொரிவுல என்ன? வெறும் பக்கெட் மட்டும் எடுத்து வந்திருக்க. இதுல சோப்பு வாட்டர் எப்படி வரும்? எல்லாமே 1 hour கழிச்சு ஃபுல்லா வாஷ் பண்றேன். புரியுதா? போய் எத்தணும் எல்லாத்தையும் போ. மக்களே ஒரே ஒரு நாள் வீட்ல இருந்தா எவ்வளவு வேலை தெரியுமா வாங்குறாங்க? சும்மா பொழுதனி போலியே அப்படின்னு கொஞ்சம் இப்படி நவுந்தேன். அதுக்கு வா இதை கிளீன் பண்ணிச்சேன். ஏய் காதை திருப்பிடுவேன். நீ பண்ற எல்லா ஏமாத்து வேலையும் பொதுமக்களுக்கு நான் சொல்லி அடுத்த வேலையை உன்னை அடிக்கிற வேலை தான். சாப்பாடு கூட உன்னால கொடுக்க முடியாது. ஒரு நாள் வீட்ல இருந்தா எல்லா வேலையும் பண்ணணும். ஒரு நாள் வீட்ல இருந்தா எல்லா வேலையும் பண்ணணும். சாப்பாடு கொடுத்து லக்கிய தூங்க வைக்கணும். அதான் உங்க வேலை. ஒரு மனுஷன் வீட்ல போடு ஹை சேர போடு. லக்கி வேலைக்கு சாப்பிடலாம் வா. ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயம் புரிய உருண்ட. இந்த சேர் இல்லனா ரொம்ப கஷ்டம் எனக்கு. கால சமையலுக்கு உதவாளு வந்துட்டா. சமைக்கிறதுக்கு மட்டுமா உதவுற? எல்லாத்துக்குமே நான் தான் உதவுறேன். போடு ஹை சேர போடு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கி பானானர்ல இருந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க லக்கியோட ஃபேவரட்டான லவ்லாபோடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேர். இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். லக்கிக்கு எல்லாமே பெஸ்டா தான் நாங்க பண்ணுவோம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த வகையில இந்த ஹை சேரை நாங்க சூஸ் பண்றதுக்கு காரணம் இதுல 4-in-1 டிசைன் இருக்கு மக்களே. எஸ் மக்களே, இத ஹை சேரா நீங்க யூஸ் பண்ணலாம். பூஸ்டர் சீட்டா யூஸ் பண்ணலாம். லோ சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ சீட்டிங் ஆன் ஃப்ளோராவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த ட்ரேவோட நீங்க இதை யூஸ் பண்ணா இதுக்கு ஒரு பேபி டேபிளுமே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு மக்களே. இது நம்ம பேபி இதுல உட்கார வைக்கும் போது அவங்களை சேஃப்டியாவும் கம்ஃபர்டபுளாவும் பாத்துக்கும். இதுல இருக்க நான் ஸ்லிப் அண்ட் ஆன்டி டிப்பிங் லெக் பேஸ் பேபிஸை ரொம்ப கிரிப்பாவே பிடிச்சிக்கும். இதை வாஷ் பண்றத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இதுல ரிமூவபிள் வாஷபிள் சீட் பேட் அண்ட் ட்ரே இருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம பேபிஸ் அண்ட் டாட்லர் சாப்பிடும் போது செம்ம மிஸ் பண்ணி வைப்பாங்க. இதுக்கே அவங்களுக்கு தனியா சாப்பிடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் இல்லையா? சோ இனிமேல் அந்த பயமே உங்களுக்கு வேணாம். இது அழுக்காயிடுச்சுனா கூட இதை நீங்க சூப்பரா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இது செம்ம லைட் வெயிட் அண்ட் மூவபிள். உங்க வீட்ல எங்க வேணாலும் இதை நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணாங்கிற பட்சத்துல இது ஃபோல்டபிளும் கூட. ஃபோல்ட் பண்ணி எங்கேயாவது ஓரமாவும் நீங்க எடுத்து வச்சிடலாம். உங்க மீல் டைம்ல உங்க பேபிஸும் உங்க கூட ஒரு பார்ட்டா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த லவ்லாபோடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஹை சேர் உங்களுக்கு தேவைப்படும். நம்ம சாப்பிடுறத பார்த்து தான் நம்மளோட கிட்ஸ்மே அவங்க ஃபுட் ரொட்டீனை நார்மலைஸ் ஆக்குவாங்க. ஸோ எடுத்து சாப்பிடுற ஹேபிட் அவங்களுக்கு நம்ம கூட சாப்பிடும் போது தான் வரும். ஸோ அதுக்கு இந்த ஹை சேர் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஈட்டிங். லக்கி பிளே பண்றதுக்கும் இந்த சேரை ஜாலியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேர்ல அவங்கள உட்கார வச்சு இந்த கிட்ஸ் டேபிள்ல போட்டா போதும். அவங்க மட்டும் உங்க கலர் புக்ஸ் எடுத்து கலர் பண்றது, டாய்ஸ் வச்சு விளையாடுறதுன்னு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹை சேர் அமேசான், பிளிப்கார்ட், lowlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்க மக்களே. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஹை சேர் தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் புரியவே இல்ல. உனக்கு என்னதான் ஆச்சு? திடீர்னு துணி எல்லாம் மடிக்கிற, இப்ப செடி எடுத்து இது பண்றன்ற என்ன கதை? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வெயில கஷ்டப்படுறீங்க மக்களே. மரம் வைக்கலாம்னு நினைச்சப்ப மரம் வைக்க பைத்திய காட்சி. நீ வைக்கிறது மரமே இல்ல. மேகமூட்டம் வந்து மேகமூட்டம்லடி ராக்கெட் வரும். எல்லாரும் பத்திரமா ராக்கெட் போதுரி பைத்திய புடிச்சு பண்ணி. இப்பதான் மக்களே புகாடா குத்தி தூங்க வச்சோம். அந்த கேப்ல இதெல்லாம் பண்ணோம்னா செடிக்கு நல்லது. ஆமா, இல்லன்னா செடி மரமே பிஞ்சு போயிடும். ஏன்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை? உனக்குதான் ஒண்ணும் தெரியாதுல்ல. மக்களுக்காக எவ்வளவு உழைக்கிறேன் பாரு. மழை வரணும், உழைக்கிறியா? மழை வந்து மழை பெருத்து எல்லாரும் வாழணும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே. அங்க இருக்கிறது இங்க எடுத்து போட்டு இங்க இருக்கிறது அங்க எடுத்து போட்டு. அதுல சாயில் இருக்குல்ல, சாயிலோட துளசி செடி. இது வந்து மல்லி செடி பாரு. ஒரே இதுல வந்து இதுல எப்படி வளர்த்திருக்காங்க? இல்ல வேற இதுல வளர்த்துட்டு அதுல குத்துருப்பாங்க. இல்லடா, ரெண்டோட வேருமே லவ் பண்ணி அதுக்கு தாலி கட்டுனுக்குற. இல்ல இந்த கை
கயிறு நான் போட்டிருந்த கயிறு துளசி செடி சுத்தி வைக்க சொன்னாங்க. ஏய் அது அப்போ சொன்னாங்கடி, அவுக்குறப்போ அதை சுத்தி வை, ஒரேடியா வச்சுனே இருக்கலாமா? தாலி செயின் மாத்தும் போது இது போட்டாங்க, அப்புறம் துளசி செடி வைக்க சொன்னாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அத வந்து சொன்னாங்க அந்த இது அவுக்குறப்போ துளசி செடியில போடுன்னு. இன்னும் போட்டு இருந்தா என்ன சொல்றது? நான் உன்ன என்ன பண்றதுன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. தூக்கியும் போடக்கூடாது, டஸ்ட்பின்லயும் போடக்கூடாது, அதனால அப்படியே இருக்குது அதுலயே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் மோஸ்ட் வெயிட்டட் மல்லிப்பூ வச்சு ஏய் உனக்கு பூ கூட கட்ட தெரியாது, இப்ப மல்லிப்பூ எதுக்கு நீ வைக்கிற? கட்ட தெரியுது கட்ட தெரியலன்றது பிரச்சனை இல்ல. மல்லிப்பூ செடியில பூ அதை நீ இழுத்துரு, உனக்கு மல்லிப்பூ நானே கட்டி தரேன். ஏய் கல்லு இல்லடி, அது ஈரத்துல அந்த மாதிரி கட்டி இருக்கும், உடைச்சா வந்துடும். நிஜமாவே கல்லுதான். ஏய் கீழே போட்டு பாரு, உடையும் பாரு. என்ன பண்றது? சாணி ஆயிடுது. நக்கி மாட்டேன், எருவு மாட்டு சாணி. இப்ப நீ செய்யற வேலைக்கு ஹெல்ப்பரா நான் உனக்கு 120 rupees அதிகம் இந்த மண்ணுக்கான. அதுக்கு நான் பண்ண முடியும். ஞாபகம் இருக்கா? 30 rupeesக்கு வாங்கினோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? இவ்வளவு பெரிய மூட்டையில 30 rupeesக்கு வாங்கினோம் மக்களே. ஏண்டி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மண்ணு காசே அதே காசுல வாங்க முடியுமா? நான் ரோட்ல இறங்கி எடுத்துட்டு வந்தேன். நீ ரோட்ல பொறுக்குவேன்னு இல்ல நீ ரோட்ல பொறுக்குவேன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டியதா இல்லையா? ஏய் செடி மேலேயே போட்டடி, வளராம போயிட போகுது. பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு நல்லா உள்ள வைக்கணும். ஃபுல்லா போடணுமான்னு தெரியல. குத்து மதிப்பா அப்படி போட்டு ஒரு 3/4 போடு போதும். அப்பதான் தண்ணி மேல நிக்கிறது கரெக்டா இருக்கும். முன்னாடி மண்ணு உள்ள போயிடுது, அதான் நிறைய கேப்ல இருக்குடா. அப்ப கொஞ்சம் நல்லா தட்டி விடு. இன்னும் கொஞ்சம் போடலாம். ஏய் வேணாம் போதும், நிறைய மண்ணு ரொம்ப கேப் இருக்கும். செடியே சின்னதா தாண்டி இருக்கு. அது அப்படியே இப்ப கொடி விட்டு மலர்ந்து ஃப்ளவரா வரும். மக்களே வளர்ந்த பூவை எடுத்து உன் தலையில வச்சிருந்தா சுத்த போறேன். கமெண்ட் பண்ணுங்க மக்களே, எதுக்கு எப்படி இதுல ஃப்ளவர் வர வைக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ்லாம் நான் பார்த்தேன். முட்டையை உடைச்சு ஊத்தணும், அந்த மாதிரி. ஆமா, ஆனியன் எல்லாம் அப்படியே கட் பண்ணி போடணும், அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். இயற்கை வைத்தியமா அது மாதிரி? செடி வைக்கிறது எனக்கு பிரச்சனை மக்களே. எனக்கு மரம் வளர்க்கறது, வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா லக்கிய நினைச்சுதான் எது மணி பிளான்ட் எல்லாம் வைக்கிறது அதானே பிடிக்கும். தெரியும், மெயின்டைன் பண்றது ஆக்சுவலி கஷ்டம். செடி மேல போடக்கூடாது பொறி உருண்டை. இவ்வளவு கேப் இருக்க கூடாது. போதும்டி போதும். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான், மணி பிளான்ட் வச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு. பட்ரோஸ் வச்சாச்சு. அப்ப இந்த 4 தொட்டி துப்பையில போடுறோமா? என்ன பண்றதுன்னு தெரியல. கடுகு செடி வளர்க்கலாமான்னு என்ன பண்றோம் செடின்னு தெரியல. கீரை மாதிரி இருடி என்னடி புடிங்கி போட்ட பைத்தியக்காரன் நாயே, ஏன்டி இப்படி பண்ண? ஒரு ஃப்ளவர் கூட இல்ல, வரவே இல்லை. ஆனா பட்ரோஸ் செடியோட ஃபேமிலில இருந்தா இதை திருடின்னு வந்தேன். ஆனா ஃப்ளவர் வர மாட்டேன். நீ மாத்தி பக்கத்து செடியை திருன்னு வந்துட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப மண்ணு போடுவா, என் வாழ்க்கையில எப்படி மண்ணு போட்டியா அந்த மாதிரி போடுவா. அத நான் சொல்லணும், நீ மாத்தி பேசாத எல்லாத்தையும். எப்படி பாதுகாத்து வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ எடுத்து உன் தலையிலேயே வச்சுக்கோ. 120 rupees கொடுத்து வாங்கிட்டு வந்தியா, அது நல்லா இது பண்ற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாம் டப்பா. ஏய் எனக்கு என்ன பாக்ஸ்ல போட்டு அப்படியே இருக்குமா? அட்டை பாக்ஸே நினைச்சிரும் பைத்தியம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதாவது தொட்டி வாங்கி அந்த தொட்டி உள்ள போட்டு வச்சுக்கணும். திருப்பி சும்மா அலைய வச்சுருந்தேன்னா உன்ன. ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல மக்களே, மணி பிளான்ட் வந்து நம்ம கிட்ட மணி இருக்கா இல்லையான்றத வந்து காமிச்சு கொடுக்கவும் சொல்லுவாங்கல்ல, அது 5000%. ஏன்னா எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது, நாங்களும் காஞ்சி போய் தான் கிடக்குறோம். ஆக்சுவலி அது எங்களுக்கு தெரியாமலே சம்டைம்ஸ் பார்த்தா செழிப்பா இருக்கும், இலையா வரும். அப்போ வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும் ஃபினான்ஷியலா. ஆனா எப்போ நம்மளுக்கு காய ஆரம்பிக்குதோ அதே மாதிரி காய ஆரம்பிச்சிடும். செல்வி அம்மா தான் எனக்கு இந்த கான்செப்டே சொன்னாங்க, மணி பிளான்ட் வந்து எப்பவுமே செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வாட்டி தான் கண்ணெதிர்க்க அதை உண்மையா பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு மணி பிளான்ட் வைக்க மாட்டோம். மணி பிளான்ட் வச்சு இங்க வந்து வச்சு வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. அப்பப்ப ட்ரை ஆகும், நான் அப்பப்ப தண்ணி ஊத்தி வளர்ந்துருவேன். ஆனா கடந்த 2 மாசமா ட்ரை காஞ்சி மட்டும் தான் போகுது. ஆமா, கீழே ஒரு மணி பிளான்ட், நம்ம கார் பார்க்கிங்ல ஒரு மணி பிளான்ட் வச்சு அது உடஞ்சே போச்சு. தொட்டி உடஞ்சி வெடிஞ்சிருச்சு. அந்த மணி பிளான்ட் எல்லாரும் பிச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த தொட்டி கீழே அப்படியே உடஞ்ச மீனிக்கா தான் இருக்கு. ஒரே ஜாலி தான் போல. டடன் 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 பாத்தல்ல, ஒரு 1 hour தூங்கி இருக்கலாம்ல. தான பாத்தல்ல, புடிச்சிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப பாரு சிங்கத்தை இறக்கி விடவா சொல்லு. மொத்தமா போயிடும். பாக்குறியா லக்கி இங்க பாத்தியா? நீ இங்க பாரு. ஃப்ளவர் வந்து அம்மா கொண்டையில வைக்கிறேன். ஓகேவா? டச் எப்படி இருக்குன்னு பாக்கட்டும் விடண்டி. நீ என்ன வேலையா வாங்குற மூட்டையா தூக்க சொன்ன பார்த்தல்ல. மாட்டிக்கினியா? ஒரு உருண்டை. இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருக்கணும்ன்றது. சரி லைட் ஆஃப் பண்ணுங்க. என்னாச்சு? கண்ணு கூசுச்சு மூஞ்சா. எரும மாடு, உடம்பு சரியில்லாம வாய் சும்மா இருக்குதா பத்தியா? தண்ணியில அப்பயே கை வைக்காத, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன். கேட்டியா என் பேச்சு? செட் ஆகும். மரம் வச்சதுனால மழை கிளைமேட் மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமலே வருது. இன்னும் முணுங்குற. சரி ஏன் சரி வா. ஃபேன் ஓடல, ஏசி ஓடல, எதுவுமே இல்லாம உனக்கு மட்டும் குளிருதா? அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமா? அம்மாக்கு என்னம்மா ஆச்சு?
என்ன வந்துச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லாமா? இப்போ அம்மாவுக்கு சூப் கொடுக்கலாமா? வாங்க 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 வாங்க. அப்பா போட்டு விட்டாரீங்களா? நண்டு சூப் செஞ்சீங்களா அப்பாவும் பாப்பாவும் அம்மாக்கு? அப்பதான் செஞ்சாங்களா? திரிவாரு மகளே. கேட்டியே பாதி சூப் எங்கன்னு? அதோ இங்க இருக்கு பாரு. அது புடிங்கன்னு போயிடுச்சு. லக்கி லக்கி சூப்பை இப்படி எடுத்து குடிக்கணும். அம்மா பொறுமையா குடி. அம்மா ஊத்தி விடுற ஸ்பூன்ல. அதுக்கே தெரியும்டி, நீ டிஸ்டர்ப் பண்ணாதடி. லக்கி சாப்பிட்டுக்கோ. நீ பாருங்க. வெரி குட். பிரில்லியன்ட்ரா லக்கி. லக்கிக்கு एक्चुअली கிராபே குடிக்க கூடாது, சூப் வேற குடிச்சிட்டு இருக்க லக்கி. லாஸ்ட் டைம் லக்கிக்கு நம்ம கிராப் கொடுத்தோம்ல, ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடி கொடுத்தோம் மக்களே. அப்போ லக்கிக்கு ரொம்ப சின்னதா ஒரு அலர்ஜி மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப இச்சிங் வந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி கிராபாலயான்னு எனக்கு தெரியல, ஆனா அலர்ஜி வரா மாதிரியான ஃபுட் வந்து கிராப் தான் கொடுத்தோம். அவங்க எப்பவுமே குட்டி வயசுல கிராப் சாப்பிடுவாங்க, பட் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கொடுக்காமலே விட்டுருந்தோம். இப்ப இதோட லாஸ்ட் வீக் கொடுத்தது சொரிஞ்சுட்டே இருந்தாங்க. 2-3 டேஸ் சொரிஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப சூப் வேற குடிக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா என்ன. நான் சாப்பிட்டு தானே நவுருவேன். எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றோமோ அதெல்லாம் சாப்பிடுறது. அது ஒரு வித்தியாசமான கேரக்டரியா இருக்குடி. நம்ம இன்னெல்லாம் சொல்றோமோ குடிக்காது லக்கி. இப்ப நண்டு சூப்பு சாப்பிட சண்டை போட்டு குச்சி நிக்குது. இப்போ நான் நேத்தே சொன்னேன் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, தொடாதன்னு. இன்னைக்கு இப்ப உட்காண்டியா? மண்ணுல கை நல்லாதான் இருந்தா வாழ்ற மகளே. மண்ணு கூட நான் வாழ்றேன். ஏய் நீ குப்பையில வாழ்றேன்னு சொல்லுடி, மண்ணுல வாழ்ற. என்ன பண்ணாவ? ஏன் நீ மண்ணுல கை வச்ச? உன்னாலதான் 2 பேரும் கொட்டிடுவேன். எவ்வளவு குட் கேர்லா சொல்லுது கேட்டியா? மண்ணுல நான் கை வைக்கல, அவதான் கை வச்சா. அதனாலதான் அவளுக்கு கோல்ட் ஆயிடுச்சு. மண்ணுல கை வச்சா என்ன பாப்பியாவோ? தெரிஞ்சுட்டே இருக்கு. அப்ப என் மல்லிப்பூ செடியை பிச்சு போட்டு அது வேற டிபார்ட்மெண்ட். போய் ஒரு மல்லிப்பூ பிச்சு போட்டுருக்காங்க. அதே ஒண்ணுதான் இருந்தது. அது பிச்சை என்ன பிக்கலனா என்ன? என் பேச்ச நீ கேட்டு இருந்தா ஒழுங்கா இருந்துக்கலாமா? இப்ப நைட்ல இருந்தே 10 தானே இருக்கிறேன். கொஞ்சம் கோல்டா தான் மக்கள் இருந்துச்சு. அது மண்ணுல கை வச்சதா இல்ல என்னன்னு தெரியல. செமையா காஃப் ஃபீவர்னு எல்லாம் ரவுண்ட் கட்டி வச்சிருக்கு. மார்னிங் டேப்லெட் போட்டேன், ஆனாலும் ரொம்ப த்ரோட் பெயின் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப என்ன கடுப்பா இருக்குன்னா, இவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. ஆல்ரெடி இப்ப உன்ன சுத்தம் ஏன் செய்யாம பத்தினேக்கிறா. இந்த நிலைமை அதுக்குதான் உன்னை எந்த வேலையும் செய்யாதுன்னு. ஃபேன் போட அம்மாக்கு செமையா குளிர். அம்மா குளிர்தா அம்மா. அம்மா பாவம்டா அம்மா. 2 hours later. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஹாஸ்பிடல் போறதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? நீ அப்படி இங்க பாரு, நீ இப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்து வச்சுக்க, எக்ஸ்ட்ரா பில்லு போடுவாங்க. பாத்து 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 பாத்து. அம்மாக்கு உடம்பே சரியில்லை பாப்பு. ஏய் அது தாண்டி சொல்றேன், ஊசி போட்டா எல்லாமே போயிடும்டி. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிடலுக்கு போக போறோம். மக்களே எனக்குலாம் பிரச்சனை. சுனாமிலே நான் ஸ்விம்மிங் போறேன். வாய் பேசாதடி எரும மாடே. இவ்வளவு பட்டும் வாய் சும்மா இருக்கா? எல்லாம் வலிக்குது நிஜமா. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடி 4 டேஸா எனக்கு காஃப்ல ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு, கோல்டு மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுத்தமா முடியல. எல்லாமே மொத்தமா வந்துச்சு. பாருங்க காஃப் வந்துச்சு. பாத்து பாத்து பாத்து. என்ன டேப்லெட் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது. என்ன பாப்பி? எப்படி பண்ணுமா? ஏய் நானா சொல்லி கொடுத்த? நீதான் சொல்லி கொடுத்த அனுபவிக்கல. ரொம்ப எனக்கு குளிர்ச்சி தாங்கவே முடியல. குளிர்ச்சி இல்ல குளிர். ஆமா குளிர் வருது. அப்புறம் ரொம்ப த்ரோட் பெயினா இருக்கு. கோவிட் இருக்கும்போது சும்மாரி எருமை பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிருக்காரு பைத்தியம். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க, சீக்கிரமா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் ஹாஸ்பிடல் போற நேரத்துல எதுக்குடி நீ இப்ப பாசல பிரிச்சுன்னு இருக்க? பாசல வந்த அப்புறம் எப்படி நிம்மதியா டென்ஷன் பண்ணாத பொறி உருண்டை. இந்த பண்ணிட்டோம். ஏய் இங்க அவன் டென்ஷனா இருக்கறான். டைம் ஆகுது. ஏய் நீ யாரை கேட்டு இதெல்லாம் ஆர்டர் போடுற? நானே ஆர்டர் போடல மக்களே. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி. உனக்கு இப்ப இதை யார் வாங்கி கொடுத்தா? சர்ப்ரைஸ் மக்களே. எனக்கு ஏய் யார் ஆர்டர் போட்டுருப்பா? சரி யார் ஆர்டர் போட்டுருப்பா? யார் ஆர்டர் போட்டுருப்பா சொல்லு. யாரா இருக்கும்? வேற யார் இருப்பா? அந்த அக்யூஸ்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்கிற உன்ன. ஆக்சுவலா இதே பேங்க் நான் வந்து சவுகார்பேட்ல பார்த்தேன் மக்களே. சவுகார்பேட்ல வந்து 1500 சம்திங் என்னமோ போடுது. இப்ப மீஷோல வாங்கிட்டீங்களா? அதுல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. நான் உனக்கு வாங்கி தரேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தாரோ வந்து. ஏய் ஏண்டி ஏய் இப்ப ஹாஸ்பிடல் போற நேரத்துல இது அவசியமா? இப்ப மட்டும் உனக்கு என்ன? இப்ப மட்டும் உனக்கு உடம்பு சரியா போயிடுச்சு. நடிக்காத திருட்டு நாயே. இல்ல
அம்மா அம்மா இப்படி இரும்பாதீங்கம்மா, அப்படி இரும்புங்கம்மா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னா, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்பயே வந்து பொறி உண்டியால இரும்பல் அந்த காஃப் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால நாங்கள் வீடியோவே எதுவுமே எடுக்கல. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3 days மட்டும் இந்த மெடிசன் எடுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வாங்க. அப்போ வந்து நம்ம வேணா பிளட் செக்அப் வேணா செக் பண்ணலாம். ரெண்டெல்லாம் இது வந்து இந்த சீசனுக்கு வரும்ல, திடீர்னு மழை பெஞ்சா வரும்ல, அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால நீங்கள் வந்து பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பொறி உருண்டை சும்மா இருக்குமா, வாயை வச்சு சும்மா இல்லாமல் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அவரையே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம பொறி உண்டை பேசி வச்சுட்டு வந்துட்டார். ஆனா வந்து பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல. இந்த 3 days மட்டும் மாத்திரை போட்டா போதும். இப்ப நாங்க 3 பேருமே வந்து சாப்பிட்டாச்சு. பொறி உருண்டைக்கு மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, பொறி உருண்டை எங்களை வந்து நீங்க வெளியே படுங்க, எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, லக்கிக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே தோத்துறாரு. பாருங்க, பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பொறி உருண்டை சும்மாவே இருப்பா மக்களே. ஆனா திடீர்னு என்னைக்காவது வேலை செய்வா, அது உடம்புக்கு ஒத்துக்காம இப்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க வந்து வேற ஒரு வீடியோ எடுக்க போனோம். ஆனா அது வேற ஒரு வீடியோவா இப்ப மாறி வேற ஒரு வீடியோவா ஆயிடுச்சு. ஆனா எப்பயுமே பொறி உருண்டை என்ன பண்ணுவானா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்மள ஏமாத்துவா. ஆனா இந்த வாட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, உண்மையாலே பொறி உருண்டைக்கு உடம்பு முடியல. ஏன்னா நமக்கு தெரியும்ல, இப்படி இரும்புக்கும் உண்மையாலே இரும்புக்கும் வித்தியாசம் தெரியல. பாவம் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு, எல்லாமே சரியாயிடும். ஓகே மக்களே, இப்ப லக்கி நம்ம கண்ட்ரோல்ல வந்தாச்சு. எப்பயுமே வந்து லக்கி நம்ம தான் தூங்க வைப்போம். பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், நமக்கு தனியா வந்து தூங்க வந்திருக்காங்க. நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் சொல்லலாமா லக்கி? பாய் மக்களே, பாய். இப்படி சொல்லணும். ரெடி இருடா, நானும் 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3 பாய்.